பாருங்க, வந்தவன் திரும்பவும் வரத்தான் செய்வான். அவனை தந்தரமா புடிச்சு மொட்டையை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி உங்க சவுக்காலிய அவனை அடிச்சு தெருத்தருவா ஊரை சுத்தி வர வைக்கணும். ஆமா ஆமா, ஒருவேளை அவன் கிடைக்கலன்னா அவங்க அப்பனை பிடிச்சி அதே தண்டனை கொடுத்துடலாம். கழுதைக்காவது கவனம் குறையும். இது கூட நல்லா இருக்கே, அப்படியே செஞ்சிருவாங்க. ஏன் வீட்டுக்குள்ள ராத்திரில வந்து போற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கே தைரியம் இருக்கு? ஒரே ஒருத்தனுக்கு இருக்கு. யாரு? யாரவன்? வேற யாரு? அந்த புருஷோத்தமன் தான். உங்க அப்பா காலத்திலே உங்க வீட்டை ராத்திரி ஒருத்தன் சுத்தி சுத்தி வந்தான், ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த புருஷோத்தமனோட அப்பங்கார மந்திரவாதி விக்ரமாதித்தன். மந்திர தந்திரம் பண்றவன் தான் ராத்திரியில தூங்காம திரிவான். உங்க அப்பா காலத்திலே அந்த மந்திரவாதி விக்ரமாதித்தன் ராத்திரி உங்க வீட்டை சுத்தி வந்து உங்க தங்கச்சியை காதலிச்சு இழுத்துட்டு ஓடி போயிட்டான். மறுநாளே ஜோடியா வந்து நின்னு சீதனமா உங்க சொத்துல பாதிய கேட்டா. உங்க அப்பா சல்லி காசு கூட குடுக்கலையே. இப்ப அவன் மக புருஷோத்தமனை வச்சு மந்திரம் தந்திரம் பண்ணி உங்க மகளை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து பூரா அவன் கைக்கு போய் சேர்ந்துரும்ல. இந்த பாருங்க, திவ்யாவை எப்போதும் செருப்பு போட்டு நடக்க சொல்லுங்க. அவ பாதம் பட்ட மண்ணு அவன் கையில கிடைச்சா போதும், அவன் மந்திரம் பழிச்சிரும். தலைமுடிய வெளியே வீசவானான்னு சொல்லுங்க. உச்சந்தலை முடி ஒண்ணு கிடைச்சாலும் போதும், மயக்கிடுவான். என் பொண்ணு இன்னைக்கு அந்த மந்திரவாதி கதையை முடிக்காம விட மாட்டேன். போருங்க, அவன் பில்லி சுனத்தோட விளையாடுறவன். யோ கிரியா, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு? நாங்க ஆம்பளை இல்லையா? எங்க அப்பா கிட்ட வீர இல்லையா? ஏன் எங்க கிட்ட வீர இல்லையா? ஏன் உங்ககிட்ட வீர இல்லையா? ஏன்டா ஏன் எதுக்காக என்ன கோத்து விடுற? பயந்தாங்கொல்லி கரிச்சு என்ன கரெக்ட் வந்துட்டாரு. எல்லாரும் தான்டா இன்னைக்கு அந்த மந்திரவாதி கதையை முடிக்காம திரும்பி வரக்கூடாது. அந்த மந்திரவாதி சூனிய வச்சான்டா. ஏன்டா பயப்படுறீங்க பொட்ட பசங்க? பேசும்போதே ஜாக்கிரதையா பேசணும், இல்லன்னா நம்ம வச்ச ஆப்பு நமக்கே திரும்பி வரும். அவன் மந்திர சக்தியால எங்க ரெண்டு பேரோட கையை கட்டி போட்டு போறப்பா. சோறு திங்கிறதுன்னு பாக்குறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் மிருதங்கமும் மோர் சிங்கம் எப்படி வாசிக்கிறதுன்னு வாங்கடா. டேய், ஒரு சிங்கத்துக்கு பிறந்துட்டு இப்படியா நடிக்க சாவிங்க? அப்ப நீ போ. அவர் உங்க அப்பாடா, நீங்க தான் புறப்படணும். புறப்படுங்க. வாங்கடா சீக்கிரம். யாருகிட்ட விளையாட? டாய் மந்திரவாதி, டாய் ஈனப்பயல, பில்லி சோனியை வச்சு குழப்பம் நடத்துற திருட்டு பயல, எதையும் நேருக்கு நேரா வந்து பேசி கணக்கு தீக்கிற வீர பரம்பரைடா நாங்க. என்னடா நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரா வந்து ஓடி பாருடா. டாய், இன்னைக்கு நீயா நானாங்கறத பாத்துறலாம். வெளிய வாடா தருதல. ஈஸ்வரி, எங்க கூப்பிட்டீங்களா? யார் வந்திருக்கா பாத்தியா? பார்த்தேன். வராதவன் வந்திருக்கான். இதே இடத்துல வச்சு அவன் கணக்க தீர்த்துற. டேய், ரத்த காட்டேரி. டேய் மந்திரவாதி, உன் மகன் என் மகளை பாக்குறேன்னு ராத்திரி என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அவனை கைய கால உடைக்காம இங்க போக மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் மகனை வெளியே அனுப்புடா. இன்னும் புத்தி வரலையா உனக்கு? எனக்கு சீதனமா கொடுக்க வேண்டிய பாதி சொத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. பூனை தலையில மந்திரம் பண்ணி என் கூட பிறந்தவளை வசிய வச்சு மயக்கி கூட்டிக்கிட்டு ஓடி போன ஓடுகாலி பயலுக்கு ஒரு படி மண்ணு கூட தர மாட்டேன்டா. நீயும் அப்பனும் தலையிலா நின்னு தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மாப்பிளை கிடப்பானடா. பாரு எங்க ஜோடி பொருத்தட்ட. குரங்குக்கு கிளிக்கும் பிறந்து மாடா கூறு கட்ட பயல. டேய், இப்ப சொல்றேன்டா, என் மகன் நடுஜாமத்துல வீட்டுக்குள்ளார வந்து உன் பொண்ண காதலிப்பான். அவ கழுத்துல தாலி கட்டுவான். அவளோட குடும்பம் நடத்துவான்டா. ஓ சொத்து புறைய கைக்கு வந்து சேரும். அத நீ பார்க்க தாண்டா போற. டாய், உன்னை கட்டி வச்சு அடிச்ச மரமும் அந்த சவுக்கு இன்னும் எங்கிட்ட தாண்டா இருக்கு. உன் மகன் இன்னொரு தடவை என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், அவன் அதே மரத்துல கட்டி வச்சு இந்த சவுக்கால் அடிச்சு அவன் தோலை உரிக்கல. நான் பெரிய பரம்பரையில பிறந்தவன் இல்லடா. அன்னைக்கு நீ அடிச்ச அடிய திருப்பி கொடுக்கத்தான் என் மகனை சிங்க மாதிரி வீரனா வளர்த்து வச்சிருக்கேன். இதோ புருஷோ. எங்க குலதெய்வம் சூளக்கருப்ப மீது ஆன முத்து கருப்ப, முனி வீரப்ப, முடிசூடா முக்காளி, கேரளத்து பகவதி, கொல்லிமலை கொடியமுனி. ஐயா மறந்து போச்சே. அப்ப அடுத்து என்ன சொல்லணும்? ஜெகன்மோகினி. ஏண்டா சிரிக்கிறீங்க?
சகலகலா வல்லவன் என் மவன் உன் பொண்ண பார்க்க வருமா, அவளை காதலிப்பான், அவ கழுத்துல தாலி கட்டி உன்னை பழிக்கு பழி வாங்குவான். என்ன கட்டி போட்டு அடிச்சியே அதே மரத்தை அறுத்து டபுள் காட்டு கட்டில் செஞ்சு உன் பொண்ண கட்டி புடிச்சு சுகமா தூங்குவான்டா என் மவன். எங்க முதல் இரவன பிறக்க போற குழந்தைக்கு குட்டி விக்கிற மாதிரி பேரு வைப்பமே. டேய் லூசு, முதல்ல ரவனைக்கு எப்பறா குழந்தை பிறக்கும்? பிறக்க வைப்பேன். அந்த டெக்னிக் எனக்கு தெரியும், ஆனா அது உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாதே. அப்படியா? இல்லடா எப்படி சொல்ற? டேய் மந்திரவாதி, மந்திர தந்திரம் பண்ணி என் மகளை மயக்கணும்னு நினைச்சா உன் மகனை உயிரோட விட மாட்டான்டா. டேய், உன்னையும் உன் மகன்களையும் இந்த எட்டப்ப நரம்பு மேனேஜரையும் இப்பவே இங்கே என் மந்திர சக்தியால எரிச்சு சாம்பலாக்குற பாக்குறியா? மகனே, இந்த பெரிய மனுஷனை என் காப்பி முத்தப்ப மந்திரத்தால தெருநாய ஆக்கி தெரு தெருவா அலைய ஊர்ல பாக்குறியா? வேண்டாப்பா, என் மாமனார் ஒரு நாய ஊர் சுத்துறத என்னால தாங்க முடியாது. அவர் ராத்திரி கொலைச்சார்னா எனக்கும் திவ்யாக்கும் தூக்கம் வராதுப்பா. பண்ணு வாங்கி போடுறேன்டா. அப்படி அப்பாவை நாயா மாத்தலாம், நான் தான் வாக்கிங் கூட்டு போவேன், நான் தான் புறம் வாங்கி போடுவேன். ஏய், நான் யாருன்னு தெரியாம மோதறானுங்களா? இந்த முட்டைய மந்திரிச்சு விட்டா அத்தனை பேரும் ரத்தம் கக்கி இங்கேயே சமாதி ஆயிடுவானுங்களா? பத்திரகாய், இவனுங்க இங்கேயே ரத்தம் கக்கி சாவறத நான் பார்க்கணும். வந்திருக்கேன், சொன்னா சொன்னபடி செஞ்சிருவான் போல இருக்கு. நீனே இவனுக்கெல்லாம் போய் பயந்து? ஐயோ, அதை சொல்லல, வாங்க. அந்த முட்டையை உடைச்சு மூஞ்சில பூசிக்கிறா நாய மாத்தல. வீடு தேடி வந்து தகராறு பண்றவன் கை கால முடக்குறேன்டா. அப்பா, என்னப்பா? என் தாகத்தை இனிமேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வீரம். கொஞ்சம் பொறுத்துக்க, உன் தாகம் அடங்கறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னால பொறுத்துக்க முடியாது. பாத்தியாடி, உன் அண்ணனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு என் பையனுக்கு என்ன வேகம் பாரு. அவன் ரத்தம் எனக்கு எதுக்கு? இத்தனை நேரம் கத்தி பேசுனதுல என் தொண்டை வறண்டுருச்சு. அப்பா, ஒரு 10 ரூபாண்டா கூடு, போய் சர்பத் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். இதுதான் உன் வீரமா? இந்த 10 ரூபா போய் சர்பத்துல சேமியா போட்டு குடிப்போ. நல்ல அப்பா, நல்ல பிள்ளை. உள்ள போங்க. ஏ திவ்யா, நீ சாமி கிட்ட என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியும். மனசுல நினைச்ச மாதிரி அழகான புருஷன் தானே கேட்ட. ஆஹா, திவ்யாக்கும் ஆசை வந்துருச்சு. நீ நினைச்ச மாதிரியே அழகான புருஷன் இதோ வந்துட்டேன். பயப்படாத திவ்யா, நான் பின்னாடி தான் சுத்துவேன், உன்னைத்தான் காதலிப்பேன்னு உங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரமே நாள் குறிச்சிருவேன். திவ்யா கட்ட மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. மாமாக்கு தெரிஞ்சா சொன்ன வாய் ரெண்டா கிழிஞ்சிரும். கிழிஞ்ச தைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. திவ்யா, நம்மளுக்கு கல்யாணம் நடந்தே தீரும், அது விதி. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னுடைய அறிவும் உன்னோட அழகும் இருந்தா இந்த உலகத்தையே கட்டி ஆளுவா என் மகன், கட்டி ஆளுவா. உன் அழகும் உன் அறிவோட பிறந்துட்டா கைய விடுற. விடலையில என்னடா பண்ணுவ? விடுறா. நீ சொன்ன காட்டி ஒண்ணு நான் விடல. எனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சு, பிடிச்சேன். விடணும்னு தோணுச்சு, விட்டேன். மத்தபடி நான் வீரம் தான். நீங்க போங்க. போங்க சொல்றல, போங்கம்மா. டேய், இன்னொரு தடவை உன்னை இப்படி பார்த்தேன், சாப்பிடுறதுக்கு கை இருக்காது. போடா. என் குலதெய்வம் மூக்கறுப்பு மூக்காத்தா மேல ஆணைய சொல்றேன். ரத்த காட்டேரி ஏதி விட்டு உன்னை ரத்தம் கக்க வைக்கல. நான் மந்திரவாதி மகன் இல்லடா, மந்திரவாதி மகன் இல்ல. ஐயோ, பெருசா எடுக்கிறானே. இந்தாங்க. என்னது இது? சிட்டுக்குருவி லேகியம். சிட்டுக்குருவி லேகியம்னா சிட்டுக்குருவி கிட்ட கொடுக்க வேண்டியதானே, என்கிட்ட எதுக்கு கொடுக்குற? ஐயோ, இது அந்த மேட்டர். இது சாப்பிட்டா சிட்டுக்குருவி போல பறப்பீங்க. பறந்து போய் பறன மேல உட்காந்துப்பேனா? எனக்கு இந்த மேட்டர்லாம் வேணாம். எனக்கு பிடிச்சதுலாம் ஒரே மேட்டர் தான். என்னது? தொட்டடை. ஐயோ, நீங்களும் இருக்கீங்களே. நம்ம சித்து ஹீரோ மாதிரி ஸ்டைலா வந்தான். என்ன வீரம், விட்ரா கையின்னு ஒரே வார்த்தை. அந்த புருஷோத்தமனே பயந்துட்டான். ஆம்பளன்னா சித்து மாதிரி இருக்கணும். அடி பாவி, நானும் மூச்சை இழுத்து வாயை கிழிச்சு டெய்லி வாசிக்கிறேன்.
ஒரு நாளாவது என்ன பாராட்டி இருக்கியா? ஆமா, உனக்கு அந்த சித்து மேல ஆசை தானே? ஐயோ ஆசை இருந்தா வெக்கப்படாம தைரியமா சொல்லு.